தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்கு புகழ். நேயர்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலத்தின் நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம திருவிவிலியத்திலிருந்து சில முக்கியமான வாசகங்களை ஆழமா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்றைய வாசகத்தோட மைய கருத்தோட இணைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த அழகான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தரும் ஆழமான நம்பிக்கைக்கு நன்றி. இன்று நாங்கள் தியானிக்க போகும் இந்த நற்செய்தி வாசகம் எங்கள் உள்ளங்களில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாற வேண்டும் என்று முழு இருதயத்தோடு உம்மை போற்றி புகழ்கிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் உமது கிருபை நிறைவாக கிடைக்க வேண்டும். உறுதியாக கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும். எங்கள் அன்பு தந்தையே, ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து நாங்க உம்மிடம் எழுப்பிய மன்றாட்டுகளை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜூலை 21ஆம் தேதி உமது கிருபையாளருக்கு வீசா கிடைக்க செய்து உமது இரக்கத்தை வெளிப்படுத்தினீர். உமது உண்மைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாங்க மகிழ்கிறோம். வருங்காலங்கள் அவரை வழிநடத்துங்க. அவர் பயணத்தை ஆசீர்வதிச்சு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறந்தருளும். கண்டிப்பா இந்த ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக. அவங்க எப்போதும் உமது பெயரை மகிமைப்படுத்தட்டும். மைக்கேல், சோஃபியா, ஸ்டெஃபான் மற்றும் ரீட்டா ஆகியோருக்கு இரக்கமாயிரும். உமது அன்பினாலும் கருணையினாலும் அவங்கள சூழ்ந்து கொள்ளும். அவங்க வாழ்வுல குணமளிக்கும் வல்லமையையும் பலத்தையும் அமைதியையும் தந்தருளும். ஆமா ஆண்டவரே, அவங்க காலடிகளை வழிநடத்தி உமது ஒளியில நடக்க செய்யுங்க. உமது இரக்கம் அவங்களை எப்போதும் தாங்குவதாக. அவங்க வாழ்வு உம்மை மகிமைப்படுத்துவதாக. அன்னை மரியா மற்றும் புனிதர்களுக்கு எதிராக திரும்பியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க மீது இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவரின் அன்னைய அவங்க மீண்டும் மதிக்கும்படி அவங்க இதயத்தை தொட்டு மனதை மாற்றி அருளும். அவங்க விசுவாசத்திலும் மரியாதையிலும் புதுப்பிக்கப்படவும் அவங்க சாட்சியம் உம்மையும் அன்னையையும் மகிமைப்படுத்தவும் அருள் புரியும். விசுவாசிகளும் சமூகங்களும் நல்ல நிலமாக இருக்கவும் ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவரது மீட்பில் மகிழவும் ஜெபிக்கிறோம். நற்செய்தி பணியாளர்கள், குருக்கள் மற்றும் ஆயர்கள் உமது வார்த்தையை உண்மையாக விதைக்கவும் உமது இதயத்தோடு வழிநடத்தவும் அருள் தாரும். அலைந்து திரிபவர்கள், துயரப்படுவோர் மற்றும் போராடுபவர்கள் ஒன்று சேர்க்கப்படவும் ஆறுதற் பெறவும் மகிழ்ச்சியில் புதுப்பிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தலைவர்களும் தேசங்களும் ஆண்டவரின் ஆட்சியின் கீழ் ஒன்றுபட மன்றாடுகிறோம். திருச்சபை உமது வார்த்தைக்கும் உமது அன்பான வழிநடத்துதலுக்கும் உமது மீட்பின் மகிழ்ச்சிக்கும் சாட்சியாக இருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உமது வார்த்தையை பெறவும் உம்மிடம் திரும்பவும் உமது ஆறுதலிலும் மீட்பிலும் மகிழவும் உதவ வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆமேன். மேலும் எங்களுடன் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவங்க நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு எந்த வாசகங்களை நாம தியானிக்க போறோம்? இன்னைக்கு எரேமியா இறைவாக்கினர் நூல் 3ஆம் அதிகாரம், அப்புறம் 31ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம். இதையெல்லாம் இணைச்சு ஒரு பெரிய ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 14 முதல் 17. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கிப் பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி
இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். எரேமியா 31 பாடல் வரிகள் 10, 11 முதல் 12 AB மற்றும் 13. பல்லவி 10D. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனம் ஆடிக் களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை
நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேரு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவர்கள் பயனளிப்பர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வாக்கியங்கள் 18 முதல் 23. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேயர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க யாருக்காவது ரொம்ப உண்மையான அன்பை காட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி ஆனா அவங்க அதை சுத்தமா மதிக்காம உங்களை விட்டு விலகி போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஓ, அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம் அது. ஆமா, அந்த நேரத்துல நமக்கு எவ்வளவு வலியும் சோர்வும் வரும்னு யோசிச்சு பாருங்க. இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க, கேட்போம். ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்துச்சு. ஆனா அந்த நிலம் எப்படிப்பட்டதுன்னா, பாதிக்கு மேல கரடுமுரடான பாறைகளும் நெருக்கமான முச்செடிகளும் நிறைஞ்ச ஒரு ரொம்ப மோசமான இடம். அந்த மாதிரி நிலத்துல விவசாயம் பண்றது கஷ்டமே. ரொம்ப கஷ்டம். அதனால ஊர் மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. இந்த நிலத்துல நீங்க என்ன விதைச்சாலும் ஒண்ணும் முளைக்காது. வீணாக ஏன் உங்க உழைப்ப போட்டு கஷ்டப்படுறீங்க, வேற வேலையை பாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அந்த விவசாயி விட்டுறல இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவர் எதையும் காதுல வாங்கிக்கவே இல்லை. அவர் கொஞ்சம் கூட சோர்வடையில. ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு நாளும் தன்கிட்ட இருக்கிற நல்ல விதைகளை அந்த நிலம் முழுசும் தூவிக்கிட்டே இருந்தார். பல நாட்கள், பல வாரங்கள் எந்த மாற்றமும் இல்லை. நிலம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் முளைக்க ஆரம்பிச்சது. ஆமா, அந்த பாறைகளோட சின்ன சின்ன இடுக்குகளிலும் முட்களை தாண்டியும் சில விதைகள் ஆழமா வேர்விட்டு துளிர்த்து ஒரு மாபெரும் விளைச்சலை கொடுத்துச்சு. அந்த விவசாயியோட சோர்வடையாத அன்பும் அவர் வச்சிருந்த நம்பிக்கையும் தான் செத்துப்போன அந்த நிலத்தை முழுசா உயிர்ப்பிச்சது. இந்த ஸ்டோரி ரொம்ப ஆழமான ஒரு யதார்த்தத்தை பேசுது. முக்கியமா இன்னைக்கு நாம பார்க்க போற எரேமியா இறைவாக்கினர் நூல் வாசகங்கள், அப்புறம் மத்தேயு நற்செய்தி, திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனைகள், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்கும்போது அந்த விவசாயியோட மனநிலை தான் ஆண்டவரோட மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது அவர் நம்மளை கைவிட மாட்டார்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஆண்டவர் எப்படி ஒரு சோர்வடையாத விதைப்பவராகவும் நம்மளை ஒருபோதும் கைவிடாத அன்பான மெய்ப்பராகவும் இருக்கிறார் அப்படிங்கறதத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. எரேமியா 3ஆம் அதிகாரம் அப்புறம் 31ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் தம் மக்களை தன்னிடம் திரும்பி வர உருக்கமா அழைக்கிறார். சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை ஒரு ஆயனை போல காப்பார் அப்படின்னும் அவங்களோட அழுக மகிழ்ச்சியா மாறணும் பதிலுரை பாடல் சொல்லுது. இந்த வாசகம் ஏதோ ஒரு காலத்துல யாருக்கோ சொல்லப்பட்ட சாதாரண வார்த்தைகள் கிடையாது. ஆமா, எல்லாமே முடிந்து விட்டது, இனி நம்பிக்கைக்கு இடமே இல்லைன்னு நினைத்த ஒரு சமூகத்தின் மேல் வீசப்பட்ட ஒரு மாபெரும் வெளிச்சம் இது. இப்போ அந்த வெளிச்சத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி அந்த இருளை பற்றி நாம் புரிந்து கொள்ளணும். வாசகத்தின் 10வது வசனத்துல இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு ஒரு வரி வருது. இத வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? அதாவது
கூட்டிச் சேர்க்கும் அதே ஆண்டவர்தான் அவங்கள சிதறடித்தார்னு சொல்லப்படுது. ஏன் அவர்களை சிதறடிக்க வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் அப்படி என்ன நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்? இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கொள்ள நாம எரேமியா இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்தின் இருண்ட வரலாற்று பக்கங்களுக்கு செல்லணும். அது பாபிலோனிய நாடுகடத்தல் நடந்த காலம். ஓ, பாபிலோனியன் எக்ஸைல் அப்படின்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். இதை வெறும் இடம் மாறுதல் அப்படின்னு சுருக்கிவிட முடியாது. அது ஒரு பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக சிதைவு. இஸ்ரேல் மக்கள் தங்கள் அடையாளமான எருசலேம் தேவாலயத்தை கண்முன்னே இழக்கிறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயமாச்சே. கண்டிப்பா. நகரத்தின் சுவர்கள் எல்லாம் இடிக்கப்படுது. தங்கள் சொந்த மண்ணை விட்டுட்டு பல 100 மைல்கள் பாலைவனத்தின் வழியாக ஒரு அந்நிய தேசத்திற்கு அடிமைகளாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். ஐயோ, அவங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். உண்மைதான். தங்கள் மொழியை, கலாச்சாரத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை இழந்து விட்டதாக கதறுறாங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒட்டுமொத்த அடையாள அழிவுன்னே சொல்லலாம். தங்களை சுற்றியிருந்த பாதுகாப்பான கட்டமைப்புகள் அனைத்தும் இடிந்து விழும்போது மனிதர்கள் எவ்வளவு நிர்கதியாக உணர்வார்களோ அந்த மனநிலையில தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா அவர்களை ஏன் ஆண்டவர் சிதறடிக்க அனுமதித்தார்? அங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கு. அந்த சிதறடிக்கப்படுதல் என்பது ஒரு கண்மூடித்தனமான அழிவு கிடையாது. அது ஒரு கடுமையான திருத்தம். திருத்தமா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவங்க பல நூற்றாண்டுகளாக திருவிவிலியத்தின் நெறிமுறைகளை மீறி சமூக நீதியை மறுத்து பிற தெய்வங்களை நாடி சென்றதன் விளைவுதான் அந்த வீழ்ச்சி. ஓ, அப்ப அவங்க செஞ்ச தவறுகளுக்கான விளைவுதான் அது. ஆமா. ஒரு மருத்துவர் நோயை குணப்படுத்த கசப்பான மருந்தை கொடுப்பது போல அல்லது அழுகிய பகுதியை அறுவை சிகிச்சை செய்வது போல ஆண்டவர் அவர்கள் செய்த தவறுகளின் விளைவுகளை அவர்கள் சந்திக்க அனுமதிக்கிறார். ஆனா அந்த தண்டனை அவர்களை நிரந்தரமாக அழித்து விடுவதற்காக அல்ல. இப்போ புரியுது. இந்த இடத்தில்தான் இது இன்றைய நேயர்களுக்கு மிக நெருக்கமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். பாபிலோனிய நாடுகடத்தல் என்பது பழங்காலத்து சம்பவமாக இருக்கலாம். ஆனா இன்று நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் சிதறடிக்கப்பட்டதாக உணர்கிறோமே. ஆமா, நிச்சயமா. நமக்கு பிரியமான உறவுகள் முறியும் போது, பெரிய நிதி நெருக்கடியில சிக்கிக் கொள்ளும் போது, அல்லது நமது அடையாளமாக நாம் நினைத்த ஒரு வேலையை இழக்கும் போது, நாமும் அந்த இஸ்ரேல் மக்களைப் போல ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை நிரந்தரமாக சிதறடித்து விட்டார் அப்படின்னு தானே புலம்புறோம். அது ஒரு மனித இயல்புதான். எல்லாமே இருண்டு விட்டதாக நினைக்கும் போது நாம ஆண்டவரின் நோக்கத்தை சந்தேகிக்க தொடங்கி விடுறோம். ஆனா எரேமியா இறைவாக்கினரின் இந்த செய்தி அந்த அடிமைத்தனத்தின் மிக ஆழமான இருட்டில்தான் ஒலிக்குது. என்ன சொல்லுது அந்த செய்தி? உங்களை சிதறடித்த அதே கரம் இப்போது உங்களை கூட்டிச் சேர்க்கும் என்பது காயப்படுத்தியவரே அதற்கு கட்டும் போடுவார் என்ற மாபெரும் ஆறுதலை தருது. அப்படி என்றால் கூட்டிச் சேர்ப்பது எப்படி நடக்கும் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? அதற்கான பதிலை இந்த வாசகத்தின் பல்லவி கொடுக்குது. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அருமையான பல்லவி. ஆனா பொதுவா ஆயர் என்றவுடன் கையில ஒரு கோலை வச்சுக்கிட்டு அமைதியாக ஆடுகளை மேய்க்கும் ஒரு மென்மையான பிம்பம் தான் நம் நினைவுக்கு வரும். ஒரு தேசத்தை சிதறடித்த மாபெரும் பேரரசின் பிடியிலிருந்து மீட்பதற்கு இந்த மென்மையான ஆயர் பிம்பம் போதுமானதா? நீங்க எழுப்பும் இந்த கேள்வி இது மிக முக்கியமானது. நாம ஆயர் என்ற வார்த்தையை ரொம்பவே மென்மையாக்கி விட்டோம். ஆனா பழங்கால மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆயரின் வேலை என்பது ஒரு போர்வீரனின் வேலைக்கு சமமானது. ஓ, அப்படியா? வெறும் ஆடு மேய்க்கிறவங்க மட்டும் இல்லையா அவங்க? நிச்சயமா இல்ல. அவங்க வெறுமனே புல்வெளிகளை காட்டுபவர்கள் அல்ல. கொடிய ஓநாய்கள், சிங்கங்கள், கரடுகளிடமிருந்து மந்தையை தங்கள் உயிரை பணையும் வைத்து காப்பவர்கள். இதைவிட ஒரு படி மேல போய் மூல மொழியான எபிரேயத்தில் காப்பார் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தையை பார்த்தால் இதோட வீரியம் இன்னும் நல்லா புரியும். அப்படியா? மூல மொழியில இதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? அதுக்கும் நமது சாதாரண புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? எபிரேயத்துல ஷாமர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷாமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாமர் அப்படின்னா வெறுமனே பார்த்து கொள்வது என்ற அர்த்தம் கிடையாது. ஒரு பெரிய நகரத்தின் மதில் சுவர்ல இரவு முழுவதும் கண்ணிமிக்காமல் விழித்திருந்து காவல் காக்கும் ஒரு கோட்டை காவலாளியின் தீவிரமான பாதுகாப்பை குறிக்கும் வார்த்தை இது. வாவ், கோட்டை காவலாளியா? இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை. ஆமா, ஒரு காவலாளி இருளில் எந்த திசையிலிருந்து அம்பு வரும், எப்போது எதிரிகள் மதில் சுவரில் ஏறுவார்கள் அப்படின்னு மிக தீவிரமான விழிப்புணர்வோடு இருப்பார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் விதம் என்பது ஏதோ தூரத்திலிருந்து அனுதாபப்படுவதல்ல. அவர் நமக்காக ஒரு ஷாமராக, ஒரு விழிப்பான கோட்டை காவலாளியாக நிற்கிறார். இதை கேட்கும் போதே மிகப்பெரிய தைரியம் பிறக்குது.
நேயர்களே, நாம பல நேரங்கள்ல நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த பிரச்சனை எப்படி முடியுமோன்னு தூக்கம் இல்லாம தவிக்கிறோம். உண்மைதான். ஆனா நமக்காக அகிலத்தையே படைத்த ஆண்டவர் ஷாமர் ஆக விழித்திருக்கிறார்னா நாம ஏன் பயப்படணும்? இந்த தீவிரமான காவலாளி ஆபத்தை கவனிப்பது மட்டுமல்ல, அந்த ஆபத்தில் இருந்து நம்மை எப்படி மீட்கிறார் என்பதை 11ஆம் வசனம் மிக ஆழமாக பதிவு செய்யுது. 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இங்குதான் நாம் சற்று நிதானிக்கணும். அவனிலும் வலியவன் என்ற வார்த்தைகள் அன்றைய காலகட்டத்துல இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை அந்த வலியவன் பலம் பொருந்திய பாபிலோனிய பேரரசு. ஆமா. ஆனா இன்று நேயர்களாகிய நம்மை பொறுத்தவரை அந்த வலியவர்கள் யார்? நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பேரரசுகள் எவை? இன்று நாம் எந்த ராணுவத்தின் பிடியிலும் இல்லை, ஆனா கண்ணுக்கு தெரியாத பல சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைய உலகில நம்மை வீழ்த்தும் அந்த வலியவர்கள் மிகவும் தந்திரமானவர்கள். ஒருவரை கொஞ்சம் கொஞ்சமாக இருளுக்குள் இழுத்துச் செல்லும் ஆழமான மனச்சோர்வு ஒரு வலியவன். நிச்சயமா. அடுத்த தலைமுறை வரை தொடரும் என்று பயமுறுத்தும் பெரும் கடன்சுமை ஒரு வலியவன். எவ்வளவோ முயன்றும் விட முடியாத மது அல்லது போதை பழக்கம் ஒரு வலியவன். தனிமை, குற்ற உணர்ச்சி, முறிந்த உறவுகள் என இவை அனைத்துமே நம்மை சிறைப்படுத்தும் நவீன பாபிலோன்கள். இந்த வலியவர்களிடம் நாம் பல நேரங்களில் போராடி பார்த்து தோற்று போகிறோம். இந்த கடனிலிருந்து என்னால் மீளவே முடியாது, இந்த மன அழுத்தமே என்னை அழித்துவிடும் அப்படின்னு நேர்களாகிய நீங்கள் உங்களின் பலத்தை விட பிரச்சனையின் பலம் மிக அதிகம் என்று நம்பி சோர்ந்து போகலாம். ஆமாம், அது இயல்பானதுதான். ஒரு காவலாளி ஆபத்தை பார்க்கலாம், ஆனா தன்னை விட மிகப்பெரிய வல்லரசாக இருக்கும் அந்த வலியவனிடமிருந்து ஒருவனை எப்படி மீட்க முடியும்? இங்குதான் மீட்போ என்ற வார்த்தையின் பின்னால் உள்ள மிகப்பெரிய சமூக பின்னணியை நாம் தோண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த பின்னணிதான் இந்த முழு வாசகத்தின் இதயம். இங்கு மீட்பு என்பதற்கு எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு பிரத்யேகமான சட்டமுறை இருந்தது. அத கோயல் முறை அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது நெருங்கிய உறவினர் மூலம் மீட்கப்படும் முறை. நெருங்கிய உறவினர் மூலம் மீட்பு என்றால் அது எப்படி செயல்படும்? ஒரு வழக்கு போலவா அல்லது ஒரு வியாபாரம் போலவா? அது ஒரு முழுமையான மீட்பு நடவடிக்கை. பண்டைய காலத்துல ஒருவர் பெரும் கடனில் சிக்கி தன்னுடைய நிலத்தையோ அல்லது தன்னையோ அடிமையாக விட்டுவிட்டார்னா அவர் தன் வாழ்நாள் முழுதும் அந்த அடிமை தளத்தில் உள்ள வேண்டும். அவருக்கு சுயமாக அதிலிருந்து வெளியே வர எவ்வித உரிமையோ பலமோ கிடையாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை அது. அந்த சூழலில அவருக்கு மிகவும் நெருக்கமான இரத்த உறவினர் ஒருவர் முன்வர வேண்டும். அவர் அந்த அடிமையின் எஜமானனிடம் சென்று அந்த அடிமைக்குரிய முழு விலையையும் தன் சொந்த பணத்திலிருந்து செலுத்தி அவரை மீட்டு கொண்டு வருவார். அந்த நெருங்கிய உறவினருக்கு பெயர்தான் கோவேல். ஓ, இதை கேட்கும்போது ஒரு மாபெரும் உண்மை புரியுது. ஆண்டவர் ஏதோ தூரத்தில் பரலோகத்தில் வீற்றிருந்து கொண்டு நீயே முயற்சி செய்து உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா அப்படின்னு அறிவுரை சொல்றது கிடையாது. நிச்சயமா இல்ல. மாறாக நம்முடைய கடனை, நம்முடைய இயலாமையை, நம்முடைய பாவத்தின் விலையை அவர் தன் சொந்த பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பணைய கைதியை மீட்க பேச்சுவார்த்தை நடத்தும் நிபுணர் தன் உயிரையே பணயம் வைத்து அவசியமான முழு விலையையும் செலுத்தி மீட்பது போல ஆண்டவர் தாமே நமது கோவேலாக இரத்த உறவினராக இறங்கி வந்து நம்மை மீட்கிறார். அதுதான் நற்செய்தியின் மையம். நாம செய்ய முடியாததை அவர் நமக்கு நெருங்கிய உறவினராக மாறி விலைக்கிரயம் செலுத்தி செய்கிறார். பாபிலோனியர்களிடமிருந்து இஸ்ரேலை மீட்பதற்கு ஆண்டவர் எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருந்தார். இன்று நம்மை அடிமைப்படுத்தி இருக்கும் அந்த வலியவனிடமிருந்து நம்மை விடுவிக்கவும் அவர் அதே விலையை செலுத்த தயாராக இருக்கிறார். இந்த கோவேல் நம்ம மீட்டு விட்டால் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தவுடனெல்லாம் சரியாகி விடுமா? 12 மற்றும் 13வது வசனங்கள் அந்த விடுதலையின் விளைவுகளை மிக அழகாக விவரிக்குது. ஆமா, அந்த வசனங்கள் ரொம்ப ஆழமானவை. சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் என்றும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் என்றும் அந்த வாசகம் கூறுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் தரும் மீட்பு என்பது வெறுமனே பழைய நிலைக்கு திரும்புவதல்ல. அது ஒரு முழுமையான மறுசீரமைப்பு. அடிமைத்தனத்தில் ஒருவன் தப்பித்து வந்தால் அவனிடம் ஒன்றுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் மீட்கும் போது அவர் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என எல்லாவற்றையும் நிறைவாக தருகிறார். இந்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவை வெறுமனே உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல இல்லையா? இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நிச்சயமாக. தானியம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வாதாரம்.
அவனுடைய அன்றாட பிழைப்பு. பாபிலோனில் அவங்க தங்கள் சொந்த நிலத்தில் பயிரிடும் உரிமையை இழந்திருந்தாங்க. தானியத்தை திரும்பத் தருவது அவர்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தையும் சொந்த மண்ணில் வேரூன்றும் உரிமையையும் திரும்பத் தருவதாகும். அருமை. அப்போ திராட்சரசம். திராட்சை இரசம் என்பது திருவிவிலிய பின்னணியில் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியின் அடையாளம். அடிமைகளுக்கு கொண்டாட்டம் ஏது? அதை மீளத் தருவதன் மூலம் அவர்கள் வாழ்வில் மீண்டும் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உணர்த்துகிறது. அப்போ அந்த எண்ணெய் எதை குறிக்குது? இறுதியாக எண்ணெய். இது காயங்களை குணப்படுத்தும் மருந்து மற்றும் அரசர்களுக்கு பூசப்படும் மாண்பின் அடையாளம். அடிமைத்தனத்தில் பட்ட காயங்களை ஆற்றி அவர்களுக்குரிய மனித மாண்பை ஆண்டவர் மீண்டும் வழங்குகிறார். வாழ்வாதாரம், கொண்டாட்டம், மனித மாண்பு. ஒரு மனுஷனுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? இதை விளக்குவதற்கு வாசகத்துல ஒரு அருமையான ஒப்பீடு வருது. அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். இந்த ஒப்பீடை பற்றி நாம சற்று ஆழமாக சிந்திக்கலாம். கண்டிப்பா. நேர்களே, கோடை காலத்தில் பல மாதங்களாக மழையே இல்லாமல் வறண்டு வெடித்து பாழம்பாழமாக கிடக்கும் ஒரு நிலத்தை பார்த்திருப்பீர்கள். அது எவ்வளவு கடினமாக இருக்கும். ஆனா முதல் மழை பெய்யும் போது அந்த வறண்ட நிலம் ஒவ்வொரு துளி நீரையும் தன் ஆழம் வரை உறிஞ்சி சில நாட்களிலேயே பசும்புல் தரை விரித்தாற் போல ஒரு சோலையாக மாறும். எவ்வளவு அழகான இயற்கை நிகழ்வு அது. அதுபோலத்தான் ஆண்டவர் நமது வறண்ட நம்பிக்கையற்ற ஆன்மாவை தொடும்போது அது ஒரு நீர்வளம் மிக்க தோட்டமாக முழுமையாக உருமாறுகிறது. அந்த உருமாற்றம் எவ்வளவு முழுமையானது என்பதை 13வது வசனம் உச்சகட்டமாக சொல்லுது. அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர், அவ்வாறே இளையரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு கிடைக்கும் வெற்றி அல்ல. ஒரு முழு சமுதாயமும் பல தலைமுறைகளும் இணைந்து கொண்டாடும் ஒரு மாபெரும் திருவிழா. இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுபவர்களாக இருப்பார்கள். உண்மைதான். ஆனா ஆண்டவரின் மீட்பு வரும்போது முதியவர்களின் வருத்தமும் இளைஞர்களின் பயமும் ஒருங்கே விலகி அனைவரும் இணைந்து நடனமாடும் ஒரு பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த வசனத்தின் இறுதி வரியில தான் ஆண்டவர் தன்னுடைய ஆக பெரிய முத்திரையை பதிக்கிறார். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆஹா, எவ்வளவு பெரிய வாக்குறுதி! அழுகையை துடைப்பேன் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, அந்த அழுகையையே மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்கிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்தீர்களோ அதே காரியத்தை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்பதுதான் அதோட பொருள். இது நேயர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு உத்வேகம்! நீங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவேளை உங்களுக்குள் ஒரு பெரிய அழுகை இருக்கலாம். உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்காக, வேலையிடத்து சவால்களுக்காக, அல்லது தீர்க்க முடியாத நோயின் வலியில் நீங்கள் தனித்து விடப்பட்டதாக, சிதறடிக்கப்பட்டதாக உணரலாம். ஆமா, அந்த இருளை பலரும் கடந்து வராங்க. ஆனா உங்களை தேடி வரும் அந்த ஷாமர், விழிப்பான காவலாளியாகிய ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை அந்த வலியவனிடமிருந்து மீட்க உங்கள் கோவேலாக, நெருங்கிய உறவினராக அவர் செயல்படத் தொடங்கிவிட்டார். ஆம் நேயர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் பாபிலோன்கள் எதுவாக இருந்தாலும் அதுவே முடிவு அல்ல. இஸ்ரேல் மக்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்தில்தான் ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை எழுதினார். உங்கள் வறண்ட பாலைவனத்தை நீர்வளம் மிக்க தோட்டமாக மாற்றுவதற்கான அதிகாரம் அவரிடம் மட்டும்தான் இருக்கு. இன்றைய தேடல்ல சிதறடித்தவரே கூட்டிச் சேர்ப்பார் என்ற முரண்பாட்டிற்குள் இருக்கும் பரிவை உணர்ந்தோம். நிச்சயமா. அவர் ஏதோ பெயரளவில் காப்பவர் அல்ல, ஷாமர் என்ற விழிப்பான காவலாளி என்பதையும், அவர் தூரத்தில் இருப்பவர் அல்ல, கோவேல் என்ற நெருங்கிய உறவினர் என்பதையும் ஆழமாக புரிந்து கொண்டோம். வாழ்க்கையில நமது அழுகை நடனமாக களிப்பாக மாறும் அந்த மாற்றம் என்பது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உடனடியாக மாறுவதால் மட்டும் வருவதில்லை. மாறாக நீங்கள் இருக்கும் அந்த இருளான பள்ளத்தாக்கிலும் உங்களை மீட்கும் வல்லமையுள்ள கோவேல் உங்களோடு இருக்கிறார். உங்களை கண்ணிமைக்காமல் காக்கும் ஷாமர் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆழமாக உணரும் அந்த புள்ளில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் நீர்வளம் மிக்க தோட்டமாக மாறும் அனுபவமும் தொடங்குது. மிக சரியான பார்வை. வெயிலிருக்கும் இருளை பார்த்து பயப்படுவதை விட்டுவிட்டு உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியை பற்றி கொள்ளுங்கள். அதை இன்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மிக ஆழமான சிந்திக்க தூண்டும் வார்த்தைகள். இது கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன நெருடல் உங்களுக்கு? நவீன உலகத்துல வாழ்ற மனிதர்களாகிய நமக்கு, குறிப்பா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு, நம்மள ஒரு மந்தன்னோ நமக்கு ஒரு மேய்ப்பர் வேணும்னு சொல்றது கொஞ்சம் ஒவ்வாமையா இருக்குல்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான பிடிவாதம் மனசுக்குள்ள இருக்கு. அது உண்மைதான். சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா,
என் வாழ்க்கை, என் முடிவு, நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த சுயச்சார்பு தான் இன்னைக்கு பெரிய தகுதியா பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தீய பிடிவாதத்தை விட்டுட்டு ஆண்டவரை ஒரு மெய்ப்பரா ஏத்துக்கிறது சாதாரண மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய சவால். நீங்க சொல்றது ரொம்ப யதார்த்தமான ஒரு முரண்பாடுதான். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சுயச்சார்பு, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது தான் தாரக மந்திரம். நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல் நம்ம கையில தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சரியா சொன்னீங்க. அதனாலதான் ஆண்டவரிடம் சரணடைவது அப்படிங்கிறது பல நேரங்கள்ல நமக்கு ஒரு தோல்வியா அல்லது நம்மளோட சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு விஷயமா தோணுது. ஆனா எரேமியா வாசகத்துல ஆண்டவர் சொல்ற அந்த மேய்ப்பர் உருவகத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இஸ்ரவேல் மக்கள் பிடிவாதமா தங்களுக்கு தோணுன வழியில எல்லாம் போனாங்க. அதன் விளைவு என்னாச்சு? அவங்க அடிமைகளாக்கப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமா, அவங்க அலைந்து திரிந்தார்கள், காயப்பட்டார்கள். நம்ம பிடிவாதமும் பல நேரங்கள் அப்படித்தானே நம்மள முட்டுச்சந்தில கொண்டு போய் நிறுத்துது. அப்போ ஆண்டவர், நீங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க, நீங்களே உங்க வழியை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைவிடல. ஓ, அவர் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்படின்னு. ஒரு ராஜா தன் குடிமக்களை பார்த்து என் பக்கம் வந்துடுங்க அப்படின்னு கட்டளையிடுற மாதிரி தோணலாம். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, ஒரு அதிகாரமான குரல் மாதிரி. ஆனா அந்த பின்னணிய பார்க்கும்போது இது வெறும் கட்டளை மாதிரி தெரியலையே. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. எபிரேய மொழியில இந்த திரும்பி வாருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப ஆழமானது. இது ஒரு ராணுவ தளபதியோ ராஜாவோ கொடுக்கிற கட்டளை கிடையாது. அப்புறம் எப்படிப்பட்ட அழைப்பு இது? மாறாக தன்னை ஏமாத்திட்டு போன ஒரு மனைவியை பார்த்து இன்னும் ஆழமா நேசிக்கிற ஒரு கணவன் கூப்பிடுற அழைப்பு, அல்லது வீட்டை விட்டு ஓடி போன தன் பிள்ளைகளை பார்த்து ஒரு தந்தை உரிமையோடும் எல்லையற்ற அன்போடும் விடுற அழைப்பு. இதுல அதிகாரம் இல்ல, ஆழமான காயமும் அன்பும் தான் இருக்கு. வாவ், அந்த அன்போட உச்சகட்டத்தை ஆண்டவர் அடுத்த வரியில சொல்றாரு. நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன் அப்படின்னு. இதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? கேளுங்க. ஆண்டவர் மனசு வச்சா மொத்த தேசத்தையும் ஒரேடியா மீட்டிருக்கலாமே. ஒரு ஊருக்கு ஒருத்தர், ஒரு குடும்பத்துக்கு 2 பேர்னு சொல்றது ஒரு வகையில இது ரொம்ப குறைவான எண்ணிக்கை இல்லையா? இது ஆண்டவரோட தோல்வியை காட்டுதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வெளிப்படையா பார்க்கும்போது என்னடா இது சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இங்க ஆண்டவர் எண்ணிக்கையை பத்தி பேசல, தரம் மற்றும் தனிப்பட்ட உறவு பத்தி பேசுறாரு. ஓ, குவான்டிட்டி இல்ல குவாலிட்டி பத்தி பேசுறாரு. ஆமா, திருவிவிலியத்துல அடிக்கடி என்ஜிஓர் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். அதாவது ஒரு பெரிய கூட்டத்துல உண்மையாகவே ஆண்டவரை தேடுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு மாஸ் ரெஸ்கியூ பண்ணல. அப்படி பண்ணி இருந்தா அதுல விருப்பம் இல்லாதவங்களும் கட்டாயத்தின் பேரில் வந்திருப்பாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி தனிப்பட்ட முறையில தேடி போய் மீட்கிறார். அப்போ ஆண்டவர் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்க்கல, தான் பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில தேடுறாரு. அதுதான் உண்மை. இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்துல நேயர்களே, நிறைய பேருக்கு ஒரு ஆழமான தனிமை உணர்வு இருக்கு. ஆமா, கூட்டத்துக்குள்ளேயே ஒரு தனிமை. ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாலும் சரி, இல்ல பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி, என்ன புரிஞ்சிக்க யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி நேரத்துல நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை உறுதியா நம்பலாம். ஆண்டவர் உங்களை ஒரு கூட்டத்துல ஒருத்தரா வெறும் ஒரு நம்பரா பார்க்கல. அவர் ஊருக்கு ஒருத்தரா, குடும்பத்துக்கு 2 பேரா உங்களை தனிப்பட்ட முறையில தேடி வர்றாரு. அவர் உங்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கி உங்களை அரவணைக்க காத்துட்டு இருக்காரு. இது ரொம்ப ஆறுதலான ஒரு உண்மை. கண்டிப்பா. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்படி தனிப்பட்ட முறையில ரொம்ப சென்சிட்டிவான நிலையில மீட்கப்பட்ட மக்களை வழிநடத்த ஒரு தலைவர் வேணும் இல்லையா? ஆமா, அப்பதான் ஆண்டவர் அந்த வாக்குறுதியை தர்றாரு. என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்முதியுடனும் வழிநடத்துவார்கள் அப்படின்னு. இங்க எனக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ அந்த மக்கள் ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க, தடம் மாறி போனவங்க. அவங்கள வழி நடத்தணும்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம கார்ப்பரேட் லாஜிக் படி பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டிக்டேட்டர் மாதிரி ஒரு தலைவர் வேணும். அதிகாரம் செய்யணும், நிறைய சட்டத்திட்டங்கள் போடணும்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஆனா ஆண்டவர் ஒரு தலைவனுக்கு இதயம், அறிவு, முன்மதி இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்றாரு. ஒரு தலைவனுக்கு
இதயம் மென்மையா இருந்தா அது பலவீனமா மாறிடாதா? ஜனங்க அவரை ஏமாத்திட மாட்டாங்களா? ரொம்ப யதார்த்தமான ஒரு பார்வையை முன் வச்சிங்க. ஆனா இஸ்ரேல் மக்களோட வரலாற்றை பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அதிகாரமிக்க தலைவர்களால தான் அவங்க இந்த நிலைமைக்கே வந்தாங்க. ஓ, அந்த தலைவர்களால தான் வீழ்ச்சியே வந்துச்சா? ஆமாம், தங்களோட சொந்த சுயநலத்துக்காக மக்களோட உழைப்ப உறிஞ்சின தலைவர்களால தான் நாடே அழிஞ்சுது. இங்க மறுபடியும் எபிரேய மொழிக்கு திரும்புவோம். இங்க மேய்ப்பன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரோயே அப்படின்னு பேரு. ரோயி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உண்மையான ரோயே அப்படிங்கிறவன் ஒரு சிஇஓ மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடுறவன் கிடையாது. அவன் தம் மந்தையோட சேர்ந்து புழுதியில தூங்குவான். அதாவது மந்தைக்கு உணவளித்து அதை ஆபத்திலிருந்து பாதுகாத்து தியாக உணர்வோட வழிநடத்துபவன். எக்ஸாக்ட்லி. அப்போ ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா, உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது மிரட்டி வாங்கறது இல்ல, அன்பாலையும் தியாகத்தாலையும் சம்பாதிக்கிறது. அதனாலதான் அந்த மெய்ப்பர்கள் அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்கு. சரியா சொன்னீங்க. அதிகாரத்தை விட முன்மதி, அதாவது எம்பத்தி ரொம்ப முக்கியம். தன் மக்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது தான் முன்மதி. இது இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு எப்படி பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க. நேயர்களே, நீங்க ஒரு குடும்பத்துல பெற்றோராக இருக்கலாம், அல்லது ஆபீஸ்ல ஒரு டீம் லீடராகவோ மேனேஜராகவோ இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு விடுற அழைப்பு இதுதான். உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு பயமுறுத்தி மற்றவங்களை வழி நடத்தாதீங்க. அன்பாலையும் அவங்கள புரிஞ்சுக்கிற முன்மதியாலையும் வழி நடத்துங்க. ரொம்ப அழகான வார்த்தைகள். காயப்பட்ட ஒரு மனச அதிகாரத்தால குணப்படுத்த முடியாது, அன்பால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். புதிய தலைவர்கள் வந்தாச்சு, புதிய ஆரம்பம் கிடைச்சாச்சு. ஆனா அவங்க மத நம்பிக்கைக்கு என்னாச்சு? ஏன்னா எரேமியா இங்க ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுக்கிறாரு. ஆமா, நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள், அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த காலத்து மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு சாதாரண ஷாக் கிடையாது. அவங்க நம்பிக்கையோட ஆணி வேறையும் அசைக்கிற ஒரு பூகம்ப மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அந்த உடன்படிக்கை பேழை அப்படிங்கிறது சும்மா ஒரு மரப்பெட்டி கிடையாது. அதுதான் அவங்க தேசத்தோட அடையாளமே இல்லையா? ஆமா, அதுக்குள்ளதான் கற்பலகைகள், மன்னா, ஆரோனின் கோல் இதெல்லாம் இருந்துச்சு. அதுதான் ஆண்டவரோட நேரடி பிரசன்னம். போருக்கு போனாலும் அதான் முன்னாடி போகும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அடையாளத்தை இனி நினைக்கவே மாட்டீங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா துடிச்சு போயிருப்பாங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் பார்வையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ஓ, அந்த பேழை இல்லாம ஆண்டவர் அவங்க கூட இருக்க முடியும்னு அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால இந்த இறைவாக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பெட்டியை தேடாதீங்க, நான் நேராகவே உங்க நடுவில் வந்து உங்க இதயத்திலேயே தங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆண்டவர் ஒரு பெட்டிக்குள்ள அடைபட்டு கிடக்க விரும்பல, அவர் மக்களோட இதயத்துக்குள்ள வர விரும்புறாரு. ஆனா அந்த அடையாளங்களை விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. நிச்சயமா கஷ்டம்தான். ஆனா அந்த பாபிலோனிய சிறையிருப்பு அப்படிங்கிற வலி நிறைந்த அனுபவம் தான் அவங்களுக்கு இந்த பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ரைட்? கரெக்ட். ஆலயம் இடிக்கப்பட்டு பேழை காணாமல் போன பிறகுதான் ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அவர் எங்கும் இருக்கார், நம்ம இதயத்திலையும் இருக்கார் அப்படிங்கிற உண்மையை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. ஒரு உறவா மாற ஆரம்பிச்சது. இதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆழமா பொருத்தி பார்க்கணும் நேயர்களே. நிறைய நேரம் நாமளும் வெறும் வெளிப்படையான சடங்குகளிலும் பழக்க வழக்கங்களிலும் மட்டுமே சிக்கிக்கிறோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போகணும், இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை சொல்லணும், கழுத்துல சுலுவை அணியணும் அப்படிங்கிற அடையாளங்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா அதிலே நின்னுடக்கூடாது இல்லையா? அடையாளங்கள் எல்லாம் அந்த போட்டோ மாதிரி தான். கண்டிப்பா கூடாது. அதை தாண்டி நம் இதயத்திற்குள் வாழும் ஆண்டவரோடு ஒரு நேரடி உயிருள்ள உறவை நாம ஏற்படுத்திக்கணும். ஆண்டவர் என் கூடவே நடக்கிறாரு, நான் ஆபீஸ்ல இருக்கும் போதும் சமையல் கட்டில் இருக்கும் போதும் என் கூடவே பேசுறாரு அப்படிங்கிற அந்த நெருக்கம் வரணும். வாவ், அடையாளங்களை விட அந்த உறவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உயிருள்ள உறவு வந்துட்டா அப்புறம் வெளிப்படையான பேழை தேவைப்படாது. ஆமா. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. அந்த உடன்படிக்கை பேழை இல்லைன்னா அப்புறம் ஆண்டவரோட பிரசன்னம் எங்க இருக்கு? அதுக்குத்தான் அந்த கடைசி வசனத்துல ஒரு பிரம்மாண்டமான பதில் இருக்கு. ஆமா, அக்காலத்தில் எருசலேம் ஆண்டவரின் அரியணை என அழைக்கப்படும்,
ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர், தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள் அப்படின்னு வருது. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உலகளாவிய காட்சியா தெரியுது இல்லையா? ஆமா, ஏன்னா இது திருவிவிலியத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இஸ்ரவேலர்கள் இத்தனை காலமா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சாங்க. கரெக்ட். நாங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்னு ஒரு கருவம் இருந்துச்சு. ஆனா இங்க எல்லா மக்களினத்தாரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரோட வீட்டின் கதவுகள் உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் திறக்கப்படுது. அந்த பேழை அப்படிங்கிற குறுகிய அடையாளத்திலிருந்து ஒட்டுமொத்த எருசலேமும் ஆண்டவரோட அரியணையா மாறுது. குறிப்பா சொல்லணும்னா இது இயேசு கிறிஸ்துவின் வழியாக வரப்போகும் உலகளாவிய மீட்பை முன்கூட்டியே காட்டும் ஒரு இறைவாக்கு. வாவ்! ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கு மட்டும் சொந்தமானவர் நினைச்ச ஆண்டவர் இப்போ உலகத்துக்கே சொந்தமானவரா மாறுறாரு. ஆனா இதுல ஒரு வரி என்னையும் ரொம்ப யோசிக்க வச்சது. எந்த வரி? தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஏன் மனித இதயம் அவ்வளவு பிடிவாதமா இருக்கு? ஒரு கூட்டத்துல பல இன மக்கள், பல மொழி பேசுற மக்கள் இணையும் போது அங்க என்ன நடக்கும்? இயல்பா ஒரு மோதல் வரும். மனித இதயம் எப்பவுமே பயத்தினாலையும் சுயநலத்தினாலையும் ஒரு பிடிவாதத்தை வச்சிருக்கோம். நான், எனது, என் இனம், என் மொழி அப்படிங்கிற பிடிவாதம். இதைத்தான் இறைவாக்கினர் தீய இதய பிடிவாதம்னு சொல்றாரு. இந்த பிடிவாதம் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களை நம்மால ஏத்துக்க முடியாது. ஆனா ஆண்டவரோட அந்த ஆழமான உண்மையான அன்பை ஒரு மனிதன் உணரும் போது அவனோட அந்த பிடிவாதமான இதயம் உடைஞ்சு மென்மையாக மாற ஆரம்பிக்குது. பயம் விலகி போய் அன்பு அந்த இடத்தை பிடிக்குது. இது இன்றைய உலகத்துக்கு எவ்வளவு அவசியமான ஒரு செய்தி. நேர்களே, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நாம எத்தனையோ விஷயங்கள்ல பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீய இதய பிடிவாதம் இருக்கு. நாங்க தான் உயர்ந்தவங்க, எங்க வழிதான் பெருசு, அவங்க நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிற பிடிவாதத்தோட தான் நம்ம சமூகமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் எல்லா மக்களினத்தாரையும் தன் அரியணைக்கு முன்னாடி ஒன்னா சேர்க்கிறார். நாமும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சமூகத்துல இருக்கிற அந்த பிரிவினைகளை விட்டு அனைவரையும் உள்ளடக்கிய அன்பை வெளிப்படுத்தணும். மிகச்சரியான பார்வை. ஆண்டவர் எப்படி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் அரவணைக்கிறாரோ அதே மாதிரி நாமும் நமக்கு தொடர்பில்லாத, நமக்கு கீழானவர்கள்னு உலகம் நினைக்கிற மக்களையும் அரவணைக்கணும். அதுதான் ஆண்டவரோட அரியணைக்கு முன்னாடி நாம் செலுத்துற உண்மையான மரியாதை. ரொம்ப ஆழமான தெளிவான ஒரு பயணம் இது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகம் ஒரு முழுமையான ஆன்மீக பயணமா அமைஞ்சிருக்கு. ஆமா, ஆண்டவரோட வார்த்தை எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உலகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அது நடந்திருக்கு. நேர்களே, உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனைய வைக்க விரும்புறோம். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. அது மறைஞ்சு போச்சு. ஏன்னா உங்க இதயமே இன்னைக்கு ஆண்டவர் தங்கும் அரியணையாக மாறப்போகிறது. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க நேர்களே. உங்க இதயத்தில் ஆண்டவர் அமர்வதற்கு இன்று நீங்கள் எந்த பிடிவாதத்தை, எந்த தீய எண்ணத்தை வெளியேற்றப் போகிறீர்கள்? அந்த பிடிவாதத்தை வெளியேற்றும் போதுதான் அந்த இடம் காலியாகும். அப்போதான் ஆண்டவர் நம்ம இதயத்துல முழுமையா ஆட்சி செய்வார். ஆமாம், நம்மளோட சொந்த பிடிவாதத்தால நாம காயப்பட்டு நிற்கும் போதெல்லாம் அந்த அன்பான மேய்ப்பரோட குரல் தான் நம்மள சியோனுக்கு திருப்புது. ஒரு நிமிடம். இந்த சியோன் அப்படிங்கிற வார்த்தை திருவிவிலியத்துல அடிக்கடி வருது. இத பலரும் வெறும் ஒரு மலையோட பேரு அல்லது ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்றைய நேயர்களுக்கு இந்த சியோன் எதை குறிக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. சியோன் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா எருசலேம் மலையை குறிச்சாலும் ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பான நிலையை குறிக்குது. அதாவது ஆண்டவரோடு நாம் ஒன்றித்திருக்கிற முழுமையான அமைதி கிடைக்கிற ஒரு ஆன்மீக வீடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோம் மாதிரி. ஆமா, உலகத்தோட காயங்கள்ல இருந்து விடுபட்டு ஆண்டவரோடு சமூகத்துல நாம் இழைப்பாரும் நிலைதான் சியோன். அதனாலதான் அந்த மேய்ப்பனின் குரலை கேட்டு சியோனுக்கு வரும்போது மக்களின் அழுகை மகிழ்ச்சியாக மாறும் என்று பதிலுரை பாடல் ரொம்ப உறுதியா சொல்லுது. நம்ம பிடிவாதத்தை விட்டுட்டு அவர் கையில நம்மளை ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அந்த உண்மையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ நாம வழியை விட்டு விலகி போனாலும் மெய்ப்பர் நம்மளை தேடி வந்து சியோன் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறார். சரி, ஆனா இது அவர் எப்படி செய்யறார்? அவர் ஒன்னும் நேரடியா வந்து நம்ம கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறது இல்லையே. அவர் நம்மளை எப்படி தொடுகிறார் அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் நாம மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரத்துக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு. ஆமா, அங்க இயேசு ரொம்ப அழகா ஒரு உவமையை சொல்றார். அங்க இயேசு ஆண்டவரை ஒரு விதைப்பவரா உருவகப்படுத்துறார். முந்தைய வாசகத்துல மெய்ப்பராய் இருந்த ஆண்டவர் இங்க தன்னுடைய வார்த்தை அப்படிங்கிற விதைய நம்ம இதயங்கள்ல விதைக்கிறார்.
ஆனா அந்த விதை விழுகின்ற நிலங்கள், அதாவது நம்ம மனநிலைகள் 4 விதமா இருக்குன்னு இயேசு சொல்றார். விதை வழியோரத்துல விழுது, பாறையில விழுது, முச்செடிகளுக்கு இடையில விழுது. ஆமா. இத கேட்கும்போது என்ன இந்த விவசாயி இவ்ளோ கவனக்குறைவா விதைய தூவுறாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். கண்டிப்பா நேர்களுக்கும் அந்த கேள்வி வரும். ஆனா அந்த முதல் நூற்றாண்டுல பாலஸ்தீன பகுதிகளில் விவசாயம் எப்படி நடந்ததுங்கிற வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிட்டா இது முட்டாள்தனம் இல்லைங்கிறது நமக்கு விளங்கும். ஓ, அப்ப அங்க விவசாய முறை வேற மாதிரி இருந்ததா? ஆமாங்க. இன்னைக்கு நாம நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் விதைய நடுவோம். ஆனா முதல் நூற்றாண்டு இஸ்ரேல் பகுதிகளில் வழக்கம் வேற. என்ன வழக்கம் அது? நிலத்தை உழுவதற்கு முன்னாகவே விதைகளை தூவும் வழக்கம் அவங்க கிட்ட இருந்தது. விவசாயி முதல்ல தன் கையில இருக்கிற விதைகளை நிலம் முழுக்க தாராளமா தூவி விடுவார். ஓஹோ, உழுவதற்கு முன்னாடியே தூவிடுவாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் தான் கலப்பையை கொண்டு வந்து அந்த நிலத்தை உழுவார். அப்படி உழும்போதுதான் அந்த விதைகள் மண்ணுக்குள்ள போகும். இது ரொம்ப புதுசா இருக்கு கேக்குறதுக்கே. அதனால அவர் விதைகளை தூவும் போது நிலத்தின் ஊடே நடந்து செல்லும் வழியோர பாதைகள், அடியில் பாறைகள் மறைந்திருக்கும் பகுதிகள், முட்செடிகள் வளர்ந்திருக்கும் வரப்புகள் என எல்லா இடங்களிலும் அந்த விதைகள் விழுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அப்போ அந்த விவசாயி விதை வீணா போயிடுமோன்னு கணக்கு பார்க்கல, அப்படியே தாராளமா வீசுறார். கரெக்ட். இது ஆண்டவருடைய எல்லையற்ற கிருபையை குறிக்குது. அவர் தகுதியை பார்த்து இறைவார்த்தையை கொடுக்கல, தாராளமா எல்லார் மேலேயும் தூவுறார். பொருளாதார ரீதியா இது லாபம் இல்லாத ஒன்னா தெரியலாம். ஆனா ஆன்மீக ரீதியா ஆண்டவருடைய அன்பு எந்த அளவுக்கு எல்லையற்றதுங்கிறத இது காட்டுது. உண்மைதான். இந்த பின்னணியோட நாம முதல் நிலத்துக்கு வருவோம். சரி, வசனம் 19 ஆண்டவர் சொல்றார், வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, புரிஞ்சு கொள்ளாமை என்பது ஒருத்தரோட அறிவாற்றல் குறைபாட்டையோ அல்லது ஐக்கியூ குறைவோ குறிக்கல. பின்ன எதை குறிக்குது? அது ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக நிலை, மனதை கடினப்படுத்தி வைத்திருக்கும் நிலை. ஒரு வழியோர பாதை எப்படி உருவாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. பல 100 பேரு அந்த இடத்துல தொடர்ந்து நடந்து நடந்து அந்த மண் இறுகி போயிருக்கும். ஆமா, ரொம்ப கடினமா மாறிடும். ஒரு மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி உள்ள இறங்காது, அப்படியே மேலோட்டமா ஓடிடும். ஓ, அதே போலதான் நம்ம மனசும் இறுகி போகுதா? கண்டிப்பா. சிலருடைய இதயங்கள்ல உலகத்தின் எண்ணங்கள், பலவிதமான தத்துவங்கள், மனிதர்களோட விமர்சனங்கள்னு எல்லாமே தொடர்ந்து கடந்து போய் அந்த இதயம் ரொம்ப இறுகி போயிருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்க விழும்போது அது உள்ள வேறுபட முடியாம மேலேயே தங்கிடுது. சரியா சொன்னீங்க. அந்த நொடியில தான் தீயோன் வந்து அந்த வார்த்தையை கைப்பற்றி செல்றான். இது அப்படியே நம்மளுடைய இன்றைய நவீன கால சவால்களுக்கு பொருந்தி போகுது. குறிப்பா நேயர்களே, நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற தகவல் பெருக்கம், அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், நம்ம மனதை எப்படி ஒரு வழியோர பாதையாக மாற்றுதுன்னு. நல்ல ஒரு ஒப்பீடு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ சமூக வலைதளங்கள்ல நம்ம தினமும் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், பதிவுகளை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும். நம்ம மூளைக்குள்ள தொடர்ந்து தகவல்கள் நடந்து போயிட்டே இருக்கு. ஆமா, சும்மா தள்ளிட்டே போவோம். அதுல நல்ல நற்செய்தி வசனங்கள், ஆன்மீக கருத்துக்கள் வந்தாலும் நம்ம மூளையில இருக்கிற அந்த டோபமைன் லூப் அடுத்த வீடியோவை நோக்கி நம்ம கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிடுது. கரெக்ட். ஒரு செகண்ட் கூட நம்ம நிக்கிறது இல்ல. நம்ம மனசு ஒரு நெரிசல் மிகுந்த நெடுஞ்சாலை மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பாக்குறோம், ஆனா எதையுமே ஆழமா உள்வாங்கிற உணர்வே செத்து போச்சு. இது ஒரு அபாயகரமான உணர்வற்ற நிலைன்னு சொல்லலாம். ஒரு நம்ப்னஸ். தொடர்ந்து எல்லாமே நம்ம மனசு மேல நடந்து போறதால எதுவுமே உள்ள இறங்குறது இல்ல. அந்த இறுகி போன மனசுல இறைவார்த்தை விழுந்த அடுத்த செகண்ட் அடுத்த நோட்டிபிகேஷன் மூலமா தீயும் அதை திருடிட்டு போயிடுறான். மிக அருமையான விளக்கம். சரி, இப்போ ஒருவேளை அந்த மனசு இறுகி போகாம திறந்தே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஆனா அது ரொம்ப ஆழம் குறைவான மனசா இருந்தா என்ன நடக்கும்? அதுதான் இரண்டாவது வகையான நிலம். பாறை பகுதிகளில் விழுந்த விதை இல்லையா? ஆமா, வசனங்கள் 20 மற்றும் 21 பாத்தீங்கன்னா, பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டவுடனே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். உடனே சந்தோஷமா ஏத்துக்குவாங்க, ஆனா வேறு இருக்காது. கரெக்ட். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாட்டம் அடைவார்கள். வார்த்தை உள்ள போகுது, முளைக்குது, ஆனா அதுக்கு கீழே மண் இல்ல, பாறை இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. நேயர்களுக்காக இதை இன்றைய வைரல் ட்ரெண்ட்ஸ் கூட ஒப்பிடலாமா? வைரல் ட்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றீங்க? இப்போ இணையத்துல ஒரு ட்ரெண்ட் வந்தா எல்லாரும் அதை பத்தி பேசி சம உற்சாகமா அதை கொண்டாடுவாங்க. ஒரு பாட்டோ ஒரு சேலஞ்சோ அவ்வளவுதான், தீயா பரவும். ஆமாமா, 2 நாள் ஊரே அண்ணான் பேசும். ஆனா
அடுத்த ஒரு வாரத்துல அது காணாம போயிடும். சிலருடைய விசுவாசமோ இதே மாதிரி மேலோட்டமான உற்சாகமாக மட்டுமே இருக்குதா? கண்டிப்பா. ஒரு தியானத்துல கலந்துக்கும் போதோ அல்லது கூட்டமா ஜெபிக்கும் போதோ கண் கலங்கி ரொம்ப எனர்ஜியா ஆண்டவரை பின்பற்றதா நினைப்பாங்க. ஆனா அந்த உற்சாகம் சில நாட்கள்லயே சுருங்கி போயிடுதே. ஏன் அப்படி நடக்குது? ஆன்மீக வாழ்வுல ஆழமான வேர்கள் இல்லாததுதான் காரணம். ஒரு மரத்துக்கு வெளியில தெரிகிற கிளைகளை விட மண்ணுக்கடியில இருக்கிற வேர்கள் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில அந்த வேர்கள்னு நீங்க எதை சொல்றீங்க? தனிப்பட்ட ஜபம், தியாகம் மற்றும் நோன்பு, இதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியாதது. உண்மைதான். இருட்டுக்குள்ள தனிமையில ஆண்டவரோடு செலவிடும் நேரங்கள் தான் அந்த வேர்கள். கரெக்ட். சூரியன் அடிக்கும்போது ஆழமான வேர்கள் இருக்கிற மரம் அந்த வெப்பத்தை தாங்கி நிலத்தடி நீரை உறிஞ்சி வளரும். ஆனா வேர்கள் இல்லாத ஒரு செடி மேல அதே சூரியன் அடிக்கும்போது அது கருகி போயிடும். இங்க சூரியன் என்பது வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள். ஒரு எதிர்பாராத நோய் வரலாம், திடீர்னு ஒரு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படலாம். அப்போ வேர்கள் இல்லாதவங்க அந்த நிஜ வாழ்க்கை போராட்டங்களை சந்திக்கும் போது ஆண்டவர் மேல கோபப்பட்டு விலகிடுவாங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா அவங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இல்ல, அந்த மகிழ்ச்சியான உணர்வு மேல மட்டுமே இருந்துச்சு. அப்போ வழியோர நிலம் கடின தன்மையால விதைய உள்ளேயே விடல. பாறை நிலம் விதைய ஏத்துக்கிட்டுச்சு, ஆனா ஆழம் இல்லாததால அது கருகி போச்சு. ஆமா. இப்போ மூன்றாவது நிலைக்கு வருவோம். நிலவும் கடினமாகவும் இல்ல, பாறையாகவும் இல்ல, மண் நல்ல ஆழமாவே இருக்கு, ஆனா அங்க ஒரு கடுமையான போட்டி இருக்கு. அதான் வசனம் 22ல வாசிக்கிறோம். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். இங்க விதை முளைக்குது, வளருது, ஆனா கூடவே முட்செடிகளும் வளருது. ஆண்டவர் அந்த முட்செடிகளை உலக கவலை, செல்வ மாயை என்று ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். இதுதான் இன்னைக்கு பலருடைய அன்றாட வாழ்வின் மிகப்பெரிய சவாலாக இருக்கு. கண்டிப்பா. கொஞ்சம் இருங்க, இங்க நான் உங்களை குறுக்கிட்டு நேயர்களின் சார்பாக ஒரு கேள்வியை கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேள்வி? இத நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுது. ஒரு நடுத்தர குடும்பத்துல பசங்களோட படிப்பு செலவு இருக்கு. ஆமாம், வயசான பெத்தவங்களோட மருத்துவ செலவு, வீட்டு வாடகைன்னு நிறைய இருக்கு. ஒருத்தர் தலையில இவ்ளோ பொறுப்புகள் இருக்கும்போது இதையெல்லாம் சமாளிக்க அவர் தினமும் 12 மணி நேரம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கு. உண்மைதான். தன்னோட குடும்பத்தை காப்பாத்த அவர் படுற இந்த பாட்டை நீங்க எப்படி ஒரு செல்வமாயை அல்லது இறைவார்த்தையை நெருக்கிவிடும் முட்செடி அப்படின்னு சொல்ல முடியும்? உழைப்பதும் பொறுப்போடு இருப்பதும் முட்செடியா? நீங்க கேட்கிற இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பலருக்கும் இந்த சந்தேகம் வரும். ஆண்டவர் குடும்ப பொறுப்புகளை சுமப்பதையோ நேர்மையாக உழைப்பதையோ ஒருபோதும் தவறு என்று சொல்லவே இல்லை. அப்படியா? அப்படியே உலக கவலைகளை முட்செடின்னு சொல்றாரு? ஏன்னா உழைப்பு என்பது ஆண்டவர் நமக்கு அளித்த ஒரு கொடை. ஆனா முட்செடி அல்லது களைகள் எப்படி ஒரு செடியை அழிக்குதுன்னு அதோட உயிரியல் செயல்பாட்டை நாம புரிஞ்சுக்கணும். உயிரியல் செயல்பாடுனா பயோலஜிக்கல் மெக்கானிசம் அப்படிங்களா? ஆமாங்க. முட்செடிகளுக்கு பற்கள் கிடையாது. அது நல்ல செடியை கடித்து குதறுவதில்லை. ஓ, அப்புறம் எப்படி அது நல்ல செடியை அழிக்குது? முட்செடி என்ன செய்யும்னா, நல்ல செடி வளர வேண்டிய அதே இடத்துல வளர்ந்து அந்த நல்ல செடிக்கு கிடைக்க வேண்டிய சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் மண்ணின் சத்துக்கள் முழுவதையும் அக்ரெசிவா உறிஞ்சி எடுத்துக்கும். அட, அப்படியா? ஆமா. கடைசியில எந்த சத்தும் கிடைக்காம அந்த நல்ல செடி தானாகவே பட்டினி கிடந்து செத்து போயிடும். ஓ, அப்போ உலக கவலைகள்ங்கிறது ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நேரடியா தாக்கிக் கொள்ளாது. இல்லவே இல்ல. ஆனா நம்ம நேரத்தையும் கவனத்தையும் உறிஞ்சி எடுத்து விசுவாசத்தை பட்டினி போட்டு கொன்று விடும்னு சொல்றீங்க. துல்லியமா சொன்னீங்க. பொறுப்புகள் தவறில்லை, ஆனால் அந்த பொறுப்புகளும் போராட்டங்களுமே வாழ்க்கையின் முழுமையான நோக்கமாக மாறிடும்போதுதான் ஆபத்து. முழு சிந்தனையும் அதுவே ஆக்கிரமிக்கும் போதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கோ காலையில் ஒரு 10 நிமிஷம் அவரோடு அமைதியாக அமர்ந்து ஜெபிப்பதற்கோ கொஞ்சம் கூட நேரமோ மனநிலையோ இல்லாமல் போகிறதே. மென்டல் பேண்ட்வித் சுத்தமா இருக்காது. அதான் இதைத்தான் ஆண்டவர் நெருக்கி விடுதல் என்கிறார். பணம் ஒரு கருவி. அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பை தரும். ஆனா பணம் தான் எல்லாம்னு நினைக்கிறது தப்பு. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் என் வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பாகிவிடும் என்று நம்புவதுதான் அந்த செல்வ மாயை. அப்போ அந்த மாயை வளர வளர அது ஆண்டவர் மீது நம் வைக்க வேண்டிய முழுமையான சார்பு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுகிறது. சரி, இப்போ கடைசியாக அந்த அற்புதமான 4வது நிலத்துக்கு வருவோம். வசனம் 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள்.
இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இந்த நல்ல நிலம் எது என்பதை லூக்கா நற்செய்தி 8:15 மிக அழகாக ஒரு ஃபார்முலா போல கொடுக்கிறது. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அத்தா இப்போ ஒப்பிட்டு பாருங்க. வழியோர நிலம் கேட்டது ஆனா காக்கவில்லை. பாறை நிலம் மகிழ்ச்சியோடு ஏற்றது, ஆனால் சோதனையில மன உறுதியோடு நிற்கவில்லை. முட்செடி நிலம் வார்த்தையை தன்னுள்ளே வளர்த்தது, ஆனா உலக கவலைகளால் நெருக்கப்பட்டு பலன் தரவில்லை. ஆனால் இந்த நல்ல நிலம் வார்த்தையை கேட்கிறது, அதை நெஞ்சில் ஆழமாக பாதுகாக்கிறது, என்ன தடைகள் வந்தாலும் மன உறுதியோடு தொடர்ந்து செயல்படுகிறது. அந்த மன உறுதியோட தொடர்றது தான் பலன் தருவதற்கான ரகசியம். இங்க ஆண்டவர் சொல்ற அந்த 100, 60, 30 மடங்குங்கிற கணக்கு ஒரு பிரம்மாண்டமான விளைச்சலை குறிக்குது. விவசாயி வழியோரத்துல பாழையில முச்செடியில தூவின விதைகள் எல்லாம் வீணா போனாலும் இந்த நல்ல நிலத்துல கிடைக்கிற 100 மடங்கு அறுவடை அந்த மற்ற எல்லா இழப்புகளையும் ஈடுகட்டிடும். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கணக்கு. அவர் வாரி வழங்குகிற கிருபை எவ்வளவு அபரிமிதமானதுங்கிறது இது காட்டுது. ஒரு சின்ன இறைவார்த்தை உங்களுடைய சீரிய நல் உள்ளத்துல விழும்போது அது உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இந்த 4 நிலங்களும் வேறெங்கோ இல்லை. நீங்களும் நானும் தினமும் கடந்து செல்லும் மனநிலைகள்தான். காலையில் வழியோர பாதையாக தொடங்கும் நம் மனம் மதியம் பாறையாக மாறலாம், மாலையில் முட்செடிகள் சூழலாம். ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்தே அதன் பலன் அமையும். நேர்களே, நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்ககிட்டயே நீங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இன்று உங்கள் இதயம் எந்த நிலமாக இருக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒருவேளை இதுவரை உங்க இதயம் முச்செடிகள் நிறைந்த நிலமாக இருந்திருக்கலாம், அல்லது தகவல் பெருக்கத்தால் வழியோர பாதையாக கடினமாக இறுகி போயிருக்கலாம். ஆனால் நிலத்தின் நிலை நிரந்தரமானதல்ல. கண்டிப்பா மாத்த முடியும். இன்று நீங்கள் உங்கள் இதயத்தை உழுது பண்படுத்தினால், முட்செடிகளை பிடுங்கி எறிந்தால், நேற்றைய பாறை நிலம் நாளை 100 மடங்கு பலன் தரும் நல்ல நிலமாக மாறலாம். ஆண்டவர் தன் வார்த்தை என்னும் விலைமதிப்பற்ற விதையை தினமும் உங்கள் மீது தாராளமாக தூவிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆமாம், உங்கள் நிலத்தை எப்படி வைத்திருக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. சரி, இப்போ நாம நிலங்களோட தன்மையை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா இந்த உவமையில என்ன பெரிய அளவுல சிந்திக்க வைப்பது அந்த நிலங்கள் கிடையாது, அந்த விதைப்பவர் தான். அதாவது நம்ம ஆண்டவர். ஆமா, நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த ஸ்டோரியில வந்த விவசாயிய போல இந்த விதைப்பவருக்கும் தனக்கு முன்னாடி இருக்கிற நிலம் எப்படிப்பட்டதுன்னு நல்லா தெரியும். அங்க பாறை இருக்கு, முள் இருக்கு, பறவைகள் வந்து சாப்பிட்டுடும் தெரிஞ்சோம். அவர் ஏதோ கொஞ்சம் விதைகளை மட்டும் பாதுகாப்பா நல்ல நிலத்துல விதைக்காம எல்லா இடத்துலயும் வாரி இறைக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 16, 2023 அன்று இதை பற்றி ரொம்ப அழகா ஒரு சிந்தனையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, விதைத்தல் அப்படிங்கிறது ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒரு அழகான உருவகம்னு அவர் சொல்றாரு இல்லையா? கரெக்ட். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க அந்த சிந்தனையில ஒரு மிக ஆழமான கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. விதை அப்படிங்கிறது பார்ப்பதற்கு ரொம்ப சிறியது. பல நேரங்கள்ல அது நம்ம கண்களுக்கே சரியா தெரியாது. ஆனா அந்த சிறிய விதைக்குள் ஒரு மாபெரும் மரத்தையே, ஒரு புதிய உயிரையே உருவாக்கும் ஆற்றல் அடங்கி இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம குறைகளை பார்த்தும் விதைக்கிறார். ஆமாம், இயேசுவுக்கு நமது மனித இதய நிலத்தோட பாறைகளையும் முட்களையும் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள், எவ்வளவு நிலையற்றவர்கள், திங்கட்கிழமை காலையில நாம எப்படி மாறிடுவோன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சோர்வடையாமல், எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் தாராளமாக தனது அன்பையும் வார்த்தையையும் நம் மீது விதைத்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய கருணை இது! நீங்க எரேமியா வாசகத்துல பார்த்த அந்த பரிவுள்ள மெய்ப்பரும் மத்தேயு நற்செய்தியில வரும் இந்த சோர்வடையாத விதைப்பவரும் வேறு வேறு அல்ல. 2 பேரும் ஒருவர்தான். அவர் நம்முடைய குறைகளை பார்த்து தன் அன்பை சுருக்கிக் கொள்வதில்லை. ஆனா இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இதை நான் நேயர்கள் சார்பாவே கேட்கிறேன், திருத்தந்தை கேட்கிற அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, வேலை செய்யற இடத்துல, இல்ல குடும்பத்துல மத்தவங்களுக்காக நற்செய்தியோ அல்லது ஒரு நல்ல அன்பையோ விதைக்கிறோமா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஆனா நடைமுறையில அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம் அல்லது தொடர்ந்து அன்பை காட்டுறோம்னா உடனே அவங்க மாறணும் அல்லது நமக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். நமக்கு இம்மீடியட் ரிசல்ட்ஸ், அதாவது உடனடி முடிவுகள் வேணும். ஆமா, அது மனித இயல்பு.
அப்படி அந்த பலன் கிடைக்கலனா, குறிப்பா அவங்க அதை பொருட்படுத்தாம போகும்போது நமக்கு கோபம் வரும், பெரிய சோர்வு வரும். இனிமே இவங்களுக்கு எந்த நல்லதும் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அப்போ பலன் தெரியலனாலும் தொடர்ந்து நன்மையை செய்யணும்னு சொல்றத கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா நடைமுறையில இந்த சோர்வை எப்படி எதிர்கொள்வது? நீங்க சொல்றது முற்றிலும் மனித இயல்புதான். நாம செய்யற செயல்களுக்கு உடனடியான ஒரு அங்கீகாரம், ஒரு கைதட்டல் நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டன்ட் உலகத்துல போட்ட உடனே ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரோட வழிகள் முற்றிலும் வேறானவை. அவர் விளைச்சலுக்காக ஒருபோதும் அவசரப்படுவதில்லை, விதைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்துகிறார். அப்போ நாமும் அப்படியே செய்யணும்னு சொல்றீங்களா? ஆமா, நாமும் இயேசுவை போல பலனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நன்மையை விதைக்கத்தான் அழைக்கப்படுகிறோம். இதுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமா நாம அன்னை மரியாவை பார்க்கலாம். அன்னை மரியாவா? அவங்க எப்படி சோர்வடையாத விதைப்பவரா இருக்க முடியும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க, அன்னை மரியாவிடம் ஆண்டவரோட வார்த்தை வந்தபோது எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமலே அவங்க ஆம் அப்படின்னு சொன்னாங்க. புனித யோசேப் அவரோடு துணையாக நின்றார். மரியாவோட வாழ்நாள் முழுவதிலும் அவங்க உடனடியாக எந்த வெற்றிகளையோ அல்லது பிரம்மாண்டமான பலன்களையும் பார்க்கல. மாறாக பல துன்பங்களையும் பாடுகளையும் தன் இதயத்துல தாங்கிக்கிட்டாங்க. உண்மைதான், அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய சொந்த மகன் சிலுவையில தொங்குறத சிலுவையின் அடியில் நின்று பார்த்தபோது எல்லாம் முடிந்து விட்டது, நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் வீணாயிடுச்சுன்னு அவங்களுக்கு தோணி இருக்கலாம். அவங்க விதைத்ததெல்லாம் வீணாகி விட்டது போல உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்க ஒருபோதும் சோர்வடையல. ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கையை அவங்க கைவிடல. அவங்க இறைவார்த்தையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆமா, இறைவார்த்தையை தன் இதயத்தில் ஆழமாக இருத்தி அதை அமைதியாகவும் உறுதியாகவும் மகிழ்ச்சியாகவும் விதைத்து கொண்டே இருந்தாங்க. அந்த சோர்வடையாத விதையில்தான் எந்த சிலுவை முடிவென்று நினைக்கப்பட்டதோ அதே சிலுவையிலிருந்து மனிதகுலத்திற்கே மாபெரும் மீட்பு கிடைத்துச்சு. வாவ், ரொம்ப அருமையான விளக்கம். எனவே நாமும் அன்னை மரியாவை போல விளைச்சலோட காலத்தை ஆண்டவர்கிட்ட விட்டு விடணும். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய நன்மைய, நாம காட்ட வேண்டிய அன்பை யாரை எப்படி பார்த்தாலும் சரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு ஆழமான, அதே சமயம் நம்ம மனசுக்கு பெரிய அமைதியை தரக்கூடிய சிந்தனை இது. நாம விளைச்சலை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, விதைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினா போதும். அது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கு. சரி, நாம இந்த ஆழமான பார்வையின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, நேரம் போனதே தெரியல. இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் ஒரு இறுதி சிந்தனையை, உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியை நேயர்களாகி உங்கள்கிட்ட விட்டு செல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்கள் சொந்த குடும்பத்தில் சந்திக்கிற பல மனிதர்களோட இதயங்கள் அந்த விவசாயி பார்த்த பாறையாகவோ அல்லது முட்களாகவோ இருக்கலாம். அவங்க நம்மளை காயப்படுத்தலாம். ஆமா, அவங்க உங்ககிட்ட ரொம்ப கடினமா பேசலாம் அல்லது உங்க அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை புறக்கணிக்கலாம். ஆனா ஆண்டவரை போல அந்த பலனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம அங்கே ஒரு சிறிய அன்பின் விதைய, ஒரு சின்ன மன்னிப்பின் விதைய உங்களால இன்னைக்கு தூவ முடியுமா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உடனே எந்த மாற்றமும் தெரியாம இருக்கலாம். கண்டிப்பா. ஆனா நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதிர்க்கிற ஒரு சிறிய வார்த்தை, நீங்க காட்டுற ஒரு சின்ன அன்பு நாளைக்கு யாருடைய வாழ்வில் நிலைவாழ்வுக்கான மாபெரும் மரமாக வளரும் என்பது யாருக்கு தெரியும்? அந்த சிறிய விதையை விதைக்கும் சோர்வடையாத விவசாயியாக இன்று நாம் மாறுவோம். ஆமென். இப்பொழுது இந்த நற்செய்தி விளக்கத்திற்காக ஒரு சுருக்கமான ஜெபத்தை செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நற்செய்தி விளக்கத்திற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் நீர் தொடுவீராக. எங்கள் உள்ளங்களில் இருக்கும் வழியோர கடினத்தன்மையை அகற்றும். பாறை போன்ற விசுவாசத்தை ஆழமானதாக மாற்றும். ஆமாண்டவரே. உலக கவலைகள் என்னும் முச்செடிகளை அகற்றி உமது வார்த்தை 100 மடங்கு பலன் தரும் நல்ல நிலமாக எங்கள் உள்ளங்களை மாற்றுவீராக. எங்களை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைக்கும் உம் அன்பிற்காக நன்றி. நாங்கள் வெறும் வெளிப்படையான அடையாளங்களை மட்டும் பிடித்துக் கொண்டிராமல் உம்மோடு ஒரு உயிருள்ள உறவை எங்கள் இதயத்தில் ஏற்படுத்திக் கொள்ள அருள்தாரும். ஆமென். எங்கள் இதயங்களில் உள்ள அனைத்து பிடிவாதங்களையும் பிரிவினைகளையும் அகற்றி உமது அன்பின் அரியணையாக எங்கள் இதயங்களை மாற்றுவீராக. எங்களை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் மாற்றும் உமது வார்த்தைக்காக நன்றி. இந்த வாசகத்தை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்விலும் உமது ஆறுதலும் மகிழ்ச்சியும் தங்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். நேர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.